ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சிக்கன் கிரேவி பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் சிக்கன், கருவேப்பிலை, நறுக்கின பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு விழுது, லெமன், நறுக்கின கொத்தமல்லி, நறுக்கின புதினா, தயிர், மிளகாப்பொடி, மஞ்சத்தூள், காஷ்மீரி சில்லி பொடி, ஜீரகப்பொடி, உப்பு, சோம்பு பொடி, தனியாத்தூள், மிளகுத்தூள், கார்ன் பவுடர், அப்புறம் நமக்கு தேவையான தாளிக்கிறதுக்கு தேவையான மசாலா பொருட்கள் சோம்பு, வெங்காயம், தக்காளி, கஸ்தூரி மெத்தி. அடுத்தது சிக்கன், கொத்தமல்லி, கஸ்தூரி மெத்தி, தயிர், இஞ்சி பூண்டு விழுது, நம்ம எடுத்து வச்சிருந்த எல்லா பவுடரையும் போட போகிறோம். இது நல்லா கலந்து வச்சிட்டோம். இது நல்லா கலந்துக்கிறோம். லெமன் புழிஞ்சிக்கலாம். அதையும் நல்லா கலந்து வச்சிடலாம். குக்கரில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். நம்ம தாளிக்க வச்சுருந்த பொருள் எல்லாத்தையும் போட்டு தாளிச்சிக்கலாம். கருவேப்பிலை போட்டுக்கலாம், வெங்காயம் போட்டுக்கலாம், தக்காளி சேர்த்துக்கலாம், இன்னும் கொஞ்சம் இஞ்சி பூண்டு போட்டுக்கலாம், நல்லா வதங்கிடுச்சு. நல்ல சுருளை வதங்கிடுச்சு எல்லாமே. ஸோ இந்த டைமில் கலந்து வச்சுருக்க அந்த சிக்கனையும் போட்டுக்கலாம், மசாலா சிக்கனை. நெய் கொஞ்சம் ஊற்றி நல்லா கிளறிட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். நல்லா கிளறி விட்டாச்சு. இப்போ நம்ம சிம்மில் வச்சு குக்கரை க்ளோஸ் பண்ணிடலாம். சிம்மில் வச்சாச்சு, குக்கர் க்ளோஸ் பண்ணிட்டோம். ஒரு 15 மினிட்ஸ் சிம்லேயே விட்டுட்டு அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். 15 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். தண்ணியே நம்ம கொஞ்சம் கூட ஊற்றவே இல்லை. எப்படி வந்துருக்கு பாருங்க. நல்லா கம கமன்னு சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. கம சிக்கன் கிரேவி நமக்கு ரெடி ஆகிடுச்சு. ரைஸு, சப்பாத்தி இதோடலாம் நல்லா தொட்டு சாப்பிட்லாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.